கிறிஸ்துவ சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். Our God is good God, awesome God, true living God. நம்ம ஆண்டு இன்னைக்கு இந்த வருஷம் ஆரம்பித்து 3வது நாளில் இருக்கிறோம். The third day of this year 2021. நானும் எவ்வளோ பொறுமையாக ஒன்றும் பேசக்கூடாது, ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னை கண்ட்ரோல் பண்ணுறேன். ஆனால் எனக்கு நடிக்க தெரியாது. ஸோ உள்ளுக்கு வச்சுக்கிட்டு உள்ளுக்கு ஒன்று வெளியே ஒன்று எனக்கு பேச தெரியாது. நான் நார்மலாக நேராகவே சொல்லிடுவேன், நேராகவே கேட்டுருவேன். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீங்களாம் அப்படியே பேசாமே இருக்க முடியும்? Why all don't have the courtesy to come and tell us, let me do the worship today, or let me read the word of God. Every time you expect people to go and ask you, you want to worship, you want to read the word of God. இதோட எத்தனாவது வாட்டி சொல்கிறேன்? I've told you all so many times. But why you all never realize? இந்த வருஷமாச்சும் மாறுங்க. 2021, please change. Offer yourself voluntarily, go and tell, I want to worship. Let's see. Ask anybody got worship, no worship. I want to worship. I want to read the word of God. Early, tell early, not last minute. Try to change this year 2021. Don't ask me the proof. Is there any in the Bible got proof that I must worship, I must pray? Got proof? Show me where. Don't ask me. If you want me to talk sarcastically, I also can talk. You can ask me questions, question regarding the Bible and say you want the proof. I also can tell you. I also can tell you so many things. So many things physically. That's why I tell New Year அன்னைக்கு நான் சொன்னேன், கேள்வி கேட்காதீங்க. பைபிளில் போட்டிருக்கா, நான் அவசியம் பண்ணோம், நான் ப்ரே பண்ணேன், எனக்கு ப்ரூவ் பண்ணி போட்டிருக்கா, கேட்காதீங்க. Don't ask question to God. He is the word of God. Don't go and put God to test. எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டோமா நம்ம? இந்த ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் த இயர் ஐ ஹேவ் டு டெல் யூ ஆல் திஸ். எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டோமா? நம்மளே போய் ஆளுங்க நம்மளை கேட்கணுமா? சர்ச்சுக்கு வந்தால் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? வாட் இஸ் த பர்பஸ் யூ ஆர் கமிங் டு சர்ச்? டெல் மீ. I want to ask you all before I go further. I want to ask you all, what is the purpose you all coming to church? Robert, சொல்லுங்க. What is the purpose? என்னத்துக்கு வரோம்? சரி சொல்லுங்க. சொல்லுங்க பிரலஜோ. Worship God, then சொல்லுங்க Mr. Jesse. Worship, then fellowship. Okay, fellowship, then சொல்லுங்க Mr. Elizabeth. Hear word of God, worship. Okay, எனக்கு அந்த பதில் வரல. சொல்லுங்க பதில் சொல்லுவா. Participate in any activity. Participate in any activities. எனக்கு பதில் வரல. சொல்லுங்க சக்கரவா ஓடிட்டாங்க. ஓகே, யாருக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. The first thing you coming to church to submit yourself to God. Submit yourself to God so that God can cleanse you, scan you, pure you, and say clean everything in you. Amaliya. But what we all are doing? என்ன செய்கிறோம்? சர்ச்சுக்கு வந்தோடனே உட்காந்து பைபிள் படித்து ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போம். அப்படிலாம் இல்லாமல் உப்பு கதை பேசுகிறோம். ஏன்னா கதை பேச நேரம் இல்லையா உங்களுக்கு? வீட்டில் நேரம் இல்லை, வெளியே நேரம் இல்லை, சர்ச்சில் தான் பேசணுமா? சர்ச்சில் தான் அப்போ தான் அந்த கம்யூனிகேஷன் கிடைக்குதா, லெவல் அந்த வைஃபை வேலை செய்யுதா? சர்ச் இஸ் ஃபார் God to see you, to see how you submit yourself to God. கேட்காதீங்க பைபிளில் ப்ரூஃப் கிடைக்கிட்டு கேட்காதீங்க. ப்ரூஃப் இருக்கா நல்லா கேட்காதீங்க. பைபிளில் போட்டிருக்கா போடலையா கேட்காதீங்க. Some secret of the Lord Holy Spirit is not written in the Bible. That is what the Lord Holy Spirit teaches. If you are asking for proof, is there Bible got anything there? நான் கேட்குறேன் உங்களோட கேள்வி. Don't mind me asking this question. Sorry to God if I ask you this question. உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா இதுதான் என் பிள்ளைன்னு? எல்லாரும் அப்பா அம்மா தானே. இதுதான் என் பிள்ளைன்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? யார்கிட்ட போய் ப்ரூஃப் கேட்பீங்க?
Physically, birth certificate is there to prove that is your son, your daughter. But can you prove is it truly your son and your daughter? முடியுமா? சொல்லுங்க, யாருனால முடியும்? கை தூக்குங்க. முடியாது தானே? அப்ப எதுக்கு பைபிள்ல ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் this is word of God, this is life, this is your life. அப்ப எதுக்கு கேக்குறீங்க பைபிள்ல போட்டுருக்கா போடலையா போட்டுருக்கானே? உங்களால ப்ரூஃப் பண்ண முடியுமா? அவர் சொல்லுவான் that is your son, your daughter. உங்களால ப்ரூஃப் பண்ண முடியுமா? except the birth certificate. உங்களால ப்ரூஃப் பண்ண முடியுமா? முடியுமா முடியாதா? சொல்லுங்க பிரதர், வாய்க்கு வந்து பேசுங்க. முடியாது. ஏன் பேசாம இருக்கீங்க? முடியாது. சொல்லுங்க ஸ்டார் இது முடியுமா? முடியாது தானே? அப்ப எதுக்கு பைபிள்ல ப்ரூஃப் கேக்குறீங்க? Just to tell you all, I can 1001 thing I can ask question. But don't test God. Don't test God. I am pleading you all. கேட்கிறேன், பட்டது போதும். There's a lot of things are waiting there. Either God to bless you or curse you. Bless you or curse you. நீ எந்த சைட்ல நிக்க போற நீ பாத்துக்க. Where you want to stand? You want to stand in the blessing of God, or you want to test God and go to the curse of God? Realize God in your life. Realize the Lord Holy Spirit in your life. Realize பண்ணுங்க. அதை ரியலைஸ் பண்ணாம உட்கார்ந்திருக்காதீங்க. சொல்லாதீங்க எனக்கு நான் I have faith but I don't know how to show. I have love, I don't know how to show. Now when you want to show? எப்ப காட்டுவீங்க? அன்பு இருக்கு எனக்கு காட்ட தெரியல, விசுவாசம் இருக்கு எனக்கு காட்ட தெரியல, நம்பிக்கை இருக்கு எனக்கு நம்ப தெரியலன்னு எப்ப நம்புவீங்க? எப்ப விசுவாசத்தை காட்டுவீங்க? Don't tell me when you die only you want to show your faith, and when you are in the hospital bed show your faith. Don't forget our friend COVID is still around, upgrading himself. இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் படித்தேன். front liners doctor, 32 years old doctor, put the injection, she fainted, she got savan. போட்டோனே சாவான்னா காக்கால்ப்பா, சாவான் வந்துருச்சு. போட்டோனே சாவான், take her to hospital. அந்த நரம்பு செத்து போச்சு, ஆல் எவ்ரிதிங் கெட்டாங்க, எவ்ரிதிங் கோமா. மெக்சிகோ they tested the first front liners. So don't tell me the vaccine can save you. Amen. The only person can save you is my Lord Jesus. Amen. Don't put him to the test. Don't put him to the test. That's the only thing I can tell you. You all believe, don't believe, you all get angry or what? This I am teaching you all. I have to tell you all this. Amen. Hallelujah. Hallelujah. I have to tell you all this. Okay. Today's chapter, Romans chapter 10 verse 1 to 21. ரோமர் அதிகாரம் 10 வசனம் 1 to 21. I am very surprising, you know what, என்னன்னா all the first generation, we are the first generation, you know, we don't understand what God trying to tell us, but the children, our children understand better than us. Harry, Gary, Davita, Kashita, Clarita, Emmanuel, they understand better than us. So try to learn from them. Hallelujah. Hallelujah. See, our God, very wonderful God. He allow all the children to come in here. No adults come in here gospel today. Amen. Hallelujah. நான் சொன்னேன் பிள்ளைங்களுக்கு இன்னும் நல்லா புரியுது, பெரியாரோட ஒன்று பிள்ளைங்களுக்கு நல்லா புரியுது. இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைங்களா படிக்க வச்சேன். ஆமென். பிள்ளைங்களா படிக்க வச்சேன். ஆனால் பெரியாருக்கு புரியலையே. They don't understand what we are telling. இப்போ இங்கே படிச்சிங்க. That's why always I say go back and read again. Go back and read again. I don't know how many of you go back and read the word what I have given today. அது படிச்சாதான் உங்களுக்கு புரியும். சும்மா போயிட்டு you go back and keep your Bible and next Sunday only you bring the Bible. No point. Go back and read, try to understand what God is trying to tell you. I will explain. But what God is trying to tell you, you must find out from yourself, for yourself by reading the word of God. Amen. Hallelujah. And இதுதான் காலையில் ப்ரே பண்ண ஆண்டவர் சொன்ன பிள்ளைங்களுக்கு ஒன்றும் புரியுது, பெரிய ஆளுங்களுக்கு தான் புரியல. Amen. Hallelujah. And so you must know to understand God. How to understand God if you never believe?
உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ எப்படி ஆண்டவரை புரிந்து கொள்வேன்? இந்த பைபிளில் போட்டிருக்கீங்க. உனக்கு நம்பிக்கை வரணும்னா இறை வார்த்தையை நீ கேட்கணும். இறை வார்த்தையை நீ கேட்கலன்னா, இறை வார்த்தை உனக்கு யாரும் சொல்லலைன்னா உனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? உனக்கு எப்படி விசுவாசம் வரும்? If you how you want to understand God if you never believe the word of God? How you want to believe the word of God if the word of God is not preached to you? Amen. And it is not explained on a spiritual manner. உங்களுக்கு சொல்லாட்டினா எப்படி தெரியும்? நீ பைபிளில் இதுதான் நம்ம படித்தோம். ஆனால் from those days the prophets also they give up. They only say the Israel people are rebellious and disobedient. Amen. Hallelujah. And God can always use other people to serve Him. Amen. Hallelujah. ஆண்டவர் எப்போதும் மற்ற ஆளுங்களை எடுத்து வச்சு பயன்படுத்துவார். அதனால தான் உண்மையான கிறிஸ்தவ பிள்ளைங்களோட நிறைய சத்துரு பிள்ளைங்க வந்து இறை வார்த்தை சொல்கிறாங்க. Amen. Because you see this world, originally the Christian children are not preaching the word of God. All the Indians, all other races coming and preaching the word of God. But we should know our God first. நம்மளுக்கு தான் மதம் தெரியணும். Amen. Hallelujah. நம்ம விட்டு கொடுத்துட்டோம். Like Esau have given up his rights to Jacob. அந்த மாதிரி நம்ம விட்டுட்டோம். ஈசா வந்து அவனோட முதல் மகன்ற ரைட்ஸை விட்டுட்டான். யார்கிட்ட? ஜேக்கப்கிட்ட. தம்பிக்கார அண்ணன் ஆகிட்டான். Amen. இன்னைக்கு இப்படி தான் நீங்களும் உங்களோட ரைட்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா, இறைவார்த்தை கேட்காத மாதிரி, தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருந்தீங்கன்னா, மற்ற வந்து உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அதான் சொல்லலை, ஐ யூஸ் அதர் நேஷன் டு மேக் யூ ஜெலஸ். I mean to make you angry. Because you never seek God, God will use other people to seek Him and they will override you and you will get angry and jealous. Amen. இதுதான் இன்னைக்கு நம்ம படித்தோம். And how long we want to be like this? Ignoring God. We know God. We see all the wonderful things that God have done in our life. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச எல்லா காரியமும் நம்மளுக்கு தெரியுது, நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு ஆண்டவர் தெரியுது. But why we are not submitting? என்ன காரணத்தினால நம்ம ஆண்டவர் கேட்டால் எனக்கு நம்புகிறேன், நம்ம சொன்ன மாதிரி தான், நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என் நம்பிக்கை விசுவாசம் எப்படி காட்டணும்னு தெரியல. Try. You must try to show your faith. You must show that you are believing only God. இயேசு தான், இயேசு தவிர வேறு எதுவுமே இல்லை. இயேசு பார்த்துக்குவார்னு அந்த எண்ணம் வரணும். ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் செய்வார்னு அந்த எண்ணம் வரணும். ஏன் வரல? ஏன் வர மாட்டுது? This is what we read today. இப்போ படித்தோம் ரோமர் அதிகாரம் 10 வசனம் 1-21. He is explaining to us how to put ourselves right with God. எப்படி நம்மளை இயேசுக்கிட்ட கரெக்டாக வைப்போம், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கூட சரியாக வைப்போம். Our devotion is based on our true knowledge. knowledge குறித்து தான், நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட போகிறோம். We never use our wisdom. Because we never use the wisdom, we want everything to be proven. Amen. Knowledge, உன்னோட சொந்த நாலேஜ், நீ பெரிய நாலேஜபிளாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பண்டாயாக கூட இருக்கலாம், but there is no wisdom of God, you are stupid. That's what the Bible says. Wisdom of God இல்லைனா you will get angry. What the Bible says angry people is what? What the Bible says about angry people? They are fools and stupid. Amen. Hallelujah. It's not what I say, it's the Bible says. Amen. Hallelujah. Hallelujah. எங்கே இருக்குது கேட்காதீங்க, நீங்களே போய் தேடி படிங்க. எங்கே இருக்குன்னு சொன்ன காலமாக முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் தேடுங்க, எதுக்கு பைபிள் உங்கள் கையில் இருக்கு, தேடுங்க, தேடி படித்து தெரிஞ்சுக்குங்க. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். If you don't know God, you will definitely don't know the way how to put yourself right with Him. Amen. இயேசு தெரியலனா ஆவியானவர் தெரியல. First thing you must trust the Lord Holy Spirit exists. Amen. ஒன்று, and it's procedure. First you must acknowledge and you must trust that the Lord Holy Spirit exists.
நம்பர் 2, முதலாவது உனக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, ஆவியானவர் உண்மையிலேயே இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், நம்மளை வழி நடத்துறார். அது ஒன்று, நம்பர் 1. நம்பர் 2, you must believe and trust and have faith that Lord Jesus has brought back to life. மூன்றாவது நாள் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எழுப்பப்பட்டார்னு நம்பணும், விசுவாசிக்கணும். நம்பிக்கை வை, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எந்திரிச்சார்னு. நம்பிக்கை இல்லையா? பைபிள் எடுத்து படி, உனக்கு ப்ரூஃப் வேணுமா? ஆக்ட்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் அங்க ப்ரூஃப் இருக்கு. இயேசு எந்திரிச்சார், மக்களை சந்திச்சார், அப்பொழுது அதிசயங்கள் செய்தார்னு அங்க இருக்கு. 40 நாள் ஆண்டவர் நடந்தார் உயிரோடு, ஆளுங்க பார்த்தாங்க. ஆமென். அது கூட நீ நம்மளா தூக்கு மாட்டி செத்து, அவ்வளவுதான் கதை. People saw Lord Jesus for 40 days after he been raised from life. People saw God have done so many things. You can read in the book of Acts, right up to Revelation, you can read all these things. But the one also is not proven to you, you better hang yourself and die. Amen. Hallelujah. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. யார் ஹalleluya சொன்னாங்க? சத்தமா சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. அதுதான் உனக்கு நம்பிக்கை. அது கூட நீ நம்பலனா நான் என்ன சொல்றேன்? Amen. Hallelujah. You must know, if you believe all these things, that the people and the God and the Lord Holy Spirit, Lord Jesus, and about the Father, God the Father exists. இது நீ நம்பினாதான் உன் வாழ்க்கையில மாற்றம் வரும். You will see the changes. Amen. Hallelujah. And the Lord Holy Spirit will teach you how to put yourself right with God. The teaching of the Lord Holy Spirit. Don't try your own way to submit to God. You cannot submit to God with your own way. உன்னோட சொந்த வழியில உன்னால இயேசு கிறிஸ்து ஆண்டவர்கிட்ட நெருங்க கூட முடியாது. ஆமென். Hallelujah. You cannot go near to God with your own ways of thinking, of submitting to God. You cannot go to God. Amen. Hallelujah. Hallelujah. You must do the way He wanted. Amen. இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு வேண்டிய வழியில நீ செஞ்சாதான் நீ போக முடியும். Amen. The way He wanted. If He wanted to put you to humble, He will do it. அவர் செய்வார். உன்னை தாழ்மைப்படுத்தணுமா, உன்னை கீழ்ப்படிய வைக்கணுமா, இயேசு செய்வார். இயேசுக்கு செய்ய தெரியும். Don't wait until that time. How God humbled Jacob. எப்படி ஹம்பிள் பண்ணார் ஜேக்கப்? பைபிள்ல இருக்குது. It's all in the Bible. How God humbled Jacob. சொல்லுங்க, யாருக்கு முடியும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு ஞாபகம்? I already teach all this. How God make Jacob humble. எப்படி? சொல்லுங்க ஸ்டேஜி சவுண்ட் ஆஃப் break his bone. Hip. அண்டாடி. Okay. அடேலா bone is bone. Okay. God break his hip. Hip தானே இது. So that he limp all his life. Amen. All his life, you know, God never give back. Limp all his life. நொண்டி நடந்தான். Before that, he was so proud. He got big body. He can fight anybody. He can win. He can win and fight with anybody. So he said, everybody is afraid of him. God said, Michael, go fight. God also got the battle. Okay, God also got the hero there. Michael came and fight. Jacob cannot win him. But Jacob knows it's God. So he said, bless me. And the prayer I will teach you all. Bless me, then I will let you go. Okay? Then God break his hip. And he realized without God's help, he cannot survive. Amen. Because அவன் எவ்வளவு பேர் அடிச்சிருப்பான். அவன் இடுப்பு உடைச்சு விட்டோன்னே அவனுக்கு தெரியுது இயேசுவோட உதவி இல்லாம அவனால வாழ முடியாது. Amen. From then God began to bless him. Change his name to change his name to Israel. The name until today is there. Amen. Hallelujah. So, if you are so proud, you think God will not come after you,
God will have a way how to encounter you. Amen. Hallelujah. Eh? God will have a way how to encounter you. Don't wait until that time. அது வரைக்கும் நிக்காத. அதான் சொல்றேன். அது வரைக்கும் நிக்காத. நிக்காதீங்க. இன்னும் இந்த வருஷம் முடியறதுக்கு 361 நாள் இருக்கு. 361 days left. You will never know what will happen in the 361 days. குறைக்கலாம் 3 நாள் எத்தனை 62 தான் இருக்கா பாரு. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கு. ராயம் கண்டுபிடிச்சிட்டான். அம்மே ஹல்லேலூயா. 2 இருந்தா 1 இருந்தா வேண்டாம். God can do it in the second. God can make you humble. Just 1 second is enough for God. Amen. Hallelujah. Hallelujah. So don't test God. Amen. The law of Moses. After Lord Jesus came, the law of Moses is still there as a law. You follow the law as an experience in your life. But there's another law brought in by Lord Jesus, is the law of the Lord Holy Spirit. Amen. Hallelujah. The ceremonies in here is no more. Ceremony தான் எடுத்தார் ஆண்டவர். Ceremonies தான் எடுத்தார் இங்க இருந்து. He never take out the law. Only he don't want you to do the ceremonies that you are doing for dead people. செத்தவனுக்கு செய்யறது எனக்கு செய்யாது சொல்லிட்டார் ஆண்டவர். செத்தவனுக்கு என்ன செய்றோம்? பூ போடுறோம், சாம்பிராணி போடுறோம், பொட்டி சுற்றி வரோம், அவனை நினச்சிக்கிட்டு அவன் மெத்தியில் போய் படுத்துக்கிறோம், அவன் சட்டையை எடுத்து போட்டுக்கிறோம். ஆனால் இதெல்லாம் செய்யாத சொல்லிட்டாங்க. செய்யாத செத்துருவ அடுத்து நீ. ஆமென். ஹல்லேலூயா. Don't do whatever you are doing for dead people. Don't do for God. Amen. God stops all these things. All the ceremonies, whatever the ceremonies that they have done in this Bible have been taken away. But not the law. Amen. Not the law. Amen. Hallelujah. Whoever believes in Lord Jesus and the Lord Holy Spirit will be put right with God. Amen. இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நம்புறவங்க, ஆவியானவர் காட்டுற வழியில வாழ்றவங்க, தந்தையின் கிருபை பிரகாரம் எல்லா காரியமும் உனக்கு சந்திக்கப்படும். அதுவும் பைபிள் இருக்கு. பிலிப்பியன் அதிகாரம் 4:19. அதுவும் பைபிள் இருக்குது. எல்லாமே பைபிள்ல இருந்து தான் சொல்றோம். God has sent the messengers to tell you all about the word of God, because you all are not reading, you all don't understand. God sent the messengers. ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசிகளை அனுப்புறார். மேன் ஆஃப் காட் அனுப்புறார். உனக்கு இறை வார்த்தையை சொல்லி புரிய வை, அவங்களை காப்பாத்து, சொல்லி புரிய வை, காப்பாத்துன்னு. 23 years ago, before I come to God, I have seen people how they respect the man of God. எப்படி மதிப்பாங்க. சர்ச்சு போயிருக்கீங்க தெரியும்ல. ஃபாதர் வந்துட்டா ஃபாதர் காலில் போய் விடுவாங்க. ஃபாதர் வர ஃபாதர் இப்போ என்ன பண்ணுறான்? ஃபாதர் வர இப்போ டைம் now they are doing all these things. Even நிறைய denomination வந்துட்டா கூட they don't respect the pastors. They don't respect the man of God to tell them the message of God for their life. Amen. I don't blame the people, because மக்களை குறை சொல்றேன். ஏன்னா there are a lot of pastors. 96% of them don't know about Lord Jesus and don't know about the way of the Bible, don't know about the Lord Holy Spirit. Amen. Amen. Hallelujah. And these people will be respected. இவங்களை எல்லாரும் மதிப்பாங்க. But those who are teaching about the Lord Holy Spirit and the way in your life, how you live, how you should go, how your life can change, people don't respect, people don't listen. Because the boring. என்ன போறீங்கன்னா, நான் இங்கே போவாது, அங்கே போவாது, இது செய்யாது, அது செய்யாது சொல்லிகிட்டே இருக்காரு இந்த ஆளு. ஆமென். ஹல்லேலூயா. That's why they don't respect. That's why they don't listen. Amen. Hallelujah. But anyway, God said, in order to save, you must have faith. நீ காப்பாற்றப்படக்கூடிய, this year is the year of salvation. Salvation. ரட்சிப்பு, keselamatan. If you want to be saved, first you must have faith, high faith.
சும்மா பிங்க் லைட் ஃபெய்த் கிடையாது, ஹாய் ஃபெய்த். நேற்று ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னார், அந்த வீட்டுக்கு போகலாமா எனக்கு கால் பண்ணார். வீட்டுக்கு போகலாமா அப்போ, ஏன்னா அவங்க பிள்ளைங்க சொன்னாங்க பிரதர் கூப்பிட்டு மத கேள்வி எவன் சொன்னான்னு தெரியல, பெரியவனா சொன்னாங்க, பெரிய மத பிரதர் கூப்பிட்டு கேள்வி போகலாமா போகக்கூடாது. அப்போ அவர் சொன்னார், பிரதர் வந்து வீட்டில் போய் உப்பு போட்டு குடிச்சு தான் சொல்ல போகிறாரு, நம்ம போயிட்டு வந்துடலான்னு, நீ மத கேளு. ஆமென். அல்லேலூயா. கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளோ தான் டென்ஷனாக இருந்தாலும் எப்போ அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி சொல்லும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஆமென். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாது. ஆமென். நம்மளாம் எருமாடு மாதிரி எங்கே கண்டாலும் மேய்வோம். ஏன்னா அவங்க வந்து மேயத்துக்கு முன்னே பிரார்த்தனை கேளு, இந்த பிள்ளை சாப்பிடலாமா வேணாமா. ஆமென். அல்லேலூயா. All glory belongs to Lord Jesus. Amen. Hallelujah. First, I already told you, believe the Lord Jesus is living. He is the true living God. நம்பு. இப்போ பைபிளில் சொன்னாங்க, we see இந்த பைபிள் நம்ம பார்க்குறோம், இயேசு எப்படி போனாரோ அப்படி தான் வருவார். We see how God go, he will come. He will come like that way. That is people who are around there, they told. Okay? But actually the Lord Jesus is already in your life. Amen. Hallelujah. Hallelujah. எப்படி சொல்கிறேன் இயேசு உன் வாழ்க்கையில் வந்துட்டாருன்னு? அவர் போகிறதுக்கு முன்னே, before Lord Jesus left the world, he already told you all how he will come to you. எப்படி வருவாருன்னு. Every time, John chapter 14 verse 16 to 18, God said, I will send you the helper. The helper will teach you about me and my ways. Number verse 16. Verse 17, the world will not accept the teaching of the Lord Holy Spirit. Amen. Number 18, God said, if you listen to the teaching of the Lord Holy Spirit, I will come, stay with you. I will not leave you in orphan. அனாதி விட மட்டும். ஆமென். யோவான் அதிகாரம் 14 வசனம் 16 17 18 ஆண்டு சொல்லிட்டாரு, உன் கூட வந்து இருக்கிறேன். I'll come and stay with you. I will not leave you in orphan. சொல்லிட்டாரு. Then why you are seeking here and there? And why you are looking at the sky? God already said, I don't think anybody go up and bring down. படிச்சோம். We read. Don't think yourself that people will go up and bring Lord Jesus down. No. Don't think to yourself that people will go down and bring Lord Jesus up. No, nothing. Lord Jesus is in you. Amen. Amen. Hallelujah. 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 You will find Lord Jesus the way how you learn from Lord Holy Spirit. Amen. அவ்வளோதான். You learn from the Lord Holy Spirit, then you will find Lord Jesus. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவருக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அதிலிருந்து தான் நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார் உனக்கு புரிய முடியும். You will know that Lord Jesus is with you through the teaching of the Lord Holy Spirit. இயேசு கிறிஸ்து ஆவியானவர் கற்றுக் கொடுக்கறத பிடிச்சிக்க. கேள்வி கேட்காத. Just do. நடனா நட, குதினா குதி, படுனா படு, அவ்வளோதான். குட்டிகர அடினா அடி, அவ்வளோதான். பேச்சு கிடையாது. உன் சொந்த சிந்தனையில் வந்து அவர் குட்டிகர அடிக்க சொல்லியிருப்பாரா? அவர் சொல்கிறாரா இல்லை பிரதர் சொல்கிறாரா? அந்த மாதிரி யோசிச்சனா அவர் போயிட்டே இருப்பார் அவனை பற்றி. ஆமென். உனக்கு விடுதலை கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. We read, believe the word of God. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆவியானவர் வார்த்தை நம்பு. The word of God which is with you in your lips, in your heart. இந்த இறை வார்த்தையை போடு. ஆமென். படி. Listen. If you don't like to read, listen to the sermon. ஆமென். உனக்கு படிக்க பிடிக்கலையா இறை வார்த்தைய? நீ போய் கேளு. ஆண்டவர் என்ன சொல்றாரு அந்த sermon கேளு. Not everybody's sermon can teach you. Okay? I don't ask you to listen to everybody's sermon. Listen to the leader who is teaching you. Amen. எல்லா sermonum நீ கேட்டனா நீ குழம்பிடுவ. எல்லா sermonum, if you listen to so many people's sermon from India, from Canada, from Germany, you will be confused. You don't know which Holy Spirit to follow. Amen. Hallelujah. Listen to the person who teach you, where is near you, next to you. Amen.
Hallelujah. Hallelujah. Eh? If you read verse 10, just now it says, by faith, only by faith you will be put right with God and your confession to be saved. Amen. நீ பாவம் செஞ்சிட்டியா, அங்கதான் சால்வேஷன் வருது. நீ பாவம் செஞ்சிட்டியா, யாருமே சொல்ல முடியாது. என் பாவத்தை நான் மறந்துட்டேன், அது சும்மா கதை, அது பொய் பித்தலாட்டம், அது இயேசுக்கும் தெரியும். நீ பாவம் செஞ்சிட்டியா, பாவம்னா என்னது? உன் நாவுலேருந்து பெறப்பட்டு வர வார்த்தை கூட பாவம் தான். நீங்கள் உடல் ரீதியாக செய்கிறதுக்கு மட்டும் பாவம் கிடையாது. நீ சத்துரு கும்பிடுறது, சத்துரு கோயில், அது பாவம் கிடையாது. அது மட்டும் பாவம் இல்லை. உன் நாவுலேருந்து வெளியாகிற ஒவ்வொரு வார்த்தையும் பாவம். உன் கண்ணு தப்பாக பார்த்துச்சா அது பாவம். உன் சிந்தனை தப்பாக சிந்திச்சிச்சா அது பாவம். எல்லாமே sin. So confess your sin, then you will be saved. Amen. Confess your sin and you will be saved. Amen. Hallelujah. And you can read, you can hear. Also you can notice the miracles that God have done in your life. The changes God have done in your life. எல்லாம் பார்க்குறோம் தானே, எல்லாம் பார்க்குறோம். வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ மாற்றம் செஞ்சார், யார் பார்க்கல. Who would ever see that God have do the changes in your life? நம்ம பார்க்குறோம் தானே. We have heard, we have seen, we have heard, we read, we know everything. Then why we are so stubborn to submit ourselves to God? என்ன காரணத்தினால நம்ம ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க நம்ம ஏன் இக்னோரண்டாக இருக்கோம், ஸ்டபர்னாக இருக்கோம். ஆமென். The only thing is because of your ego, because of our ego, our pride. We think we know everything. Actually we don't know anything spiritually. Amen. நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு எல்லாம் தெரியுது. நம்மளோட ஈகோ தெரியுமா, நம்ம உள்ளுக்குள்ள ஈகோ ஆவியானவன், அந்த பெருமையின் ஆவியானவன். அவன் என்ன சொல்கிறான், உனக்கெல்லாம் தெரியும், நீ ஏன் கேட்குற, போய் செய்ய போ. உன்னை மாற்றி விடுறது தான் அவனோட வேலை. That flow is inside you. His job is to put you into the trap, to make you fall into the trap. Once you fall already, it's very difficult for you to come out. Very difficult. Falling is very easy. உழுவுறது சின்னம், ஆனால் அதுலேருந்து வெளியாக ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் நம்மளுக்கு தெரியணும். ஒன் திங், ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிராஸில் கையை வந்து விரிச்சு கிராஸில் வைக்கப்பட்டுச்சு, என்ன காரணம்? Do you know why the hands of Lord Jesus is stretched out on his cross? Stretched. Why? என்ன காரணம்? என்ன காரணமாக இருக்கும்? Verse 21 is already explained. I stretch out my hands to the people, rebellion and disobedient people. Amen. But ஆண்டவரோட கை ஏன் அப்படி அடிக்கப்பட்டுச்சு? The devil கேட்டான். Devil asked Lord Jesus, how much you love your people? How much you love your people? So God said, இயேசு சொன்னாரா, தப்பி தவறி கூட மறந்து கூட என் கையை நான் மடக்கிடக்கூடாதுன்னு சொல்லி ஆணி வச்சு அடிச்சிட்டேன். Amen. Hallelujah. And even if let's say forgetfully I close my hand, I do, and that's why I put the name. I ask them to put the name so that I love my people so much. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியணும் விசுவாசம்னா என்ன. எல்லாரோட என்னோட விசுவாசம் தான் ஹையா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். My faith must be higher than anybody. You must think yourself like that. Your faith higher. Even நம்ம 10 பேர்ல faithful people 10 people இருந்தா நான் தான் நம்பர் 1 இருக்கணும்னு நினைக்கிறோம். That is selfish. My faith must be number 1. Amen. Hallelujah. In faith you must be like that. My faith must be number 1. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியணும். Any traps around you, if you have faith in Lord Jesus, எதுவுமே உங்ககிட்ட வராது. Amen. எதுவுமே உங்ககிட்ட வராது. ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஆமென். ஒரு தாத்தா பாட்டி ஒரு வீட்டில் இருந்தாங்க. அந்த தாத்தா பாட்டி ஒரு வீட்டில் இருந்தாங்க. அந்த வீட்டில் ஒரு எலி இருந்துச்சு. அவங்க வீடு சுற்றி
வயல் வீடு சுற்றி சாவா பண்ணி அப்போ அந்த வீடு நடுவில் இருந்துச்சான். ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த வீடு நடுவில் இருந்துச்சா, அது ரெண்டே ஒரே தாத்தா பாட்டி ஒட்டி தான் இருந்தாங்க. அங்கே ஒரு எலி இருந்துச்சு. அந்த எலி வந்து எப்போதும் தாத்தா பாட்டி ரொட்டி வைப்பாங்க, மேஜில் எல்லாத்தையும் தின்னுருமா. பாட்டி கருப்பாயிட்டாங்க. பாட்டி சொன்னாங்கன்னா, ஒரு நாளைக்கு இந்த எலியை நான் பிடிச்சி சாவடிக்கிறேன் பாரு. ஆனால் அந்த எலி வந்து ஒரு பிலீவர். அதுக்கு வந்து ஃபேத் ரொம்ப ஆயா இருந்துச்சான் இயேசு மேலே. ஆனால் அந்த எலிக்கு தெரியுமா, பாட்டி வந்து ட்ராப் வைக்க போகிறாங்க, மாட்ட போகிறேன், குடி பண்ண போகிறேன், வைத்துட்டு அது வீட்டுக்குள்ளே அந்த ஹோட்டல்லேருந்து பார்த்துட்டு இருந்துச்சோம். பாட்டி வந்து எலி பொறி வச்சாங்க. எலி பொறி வச்சு எல்லாம் வச்சு செட் பண்ணாங்க. பாட்டி செட் பண்ணோடனே எலி சொல்லிட்டான், இயேசுவே எப்படி தான் தெரியல, நான் மாட்டிடணும்னு. அது பிலீவர் தெரியுமா, இங்கே வேற யாரும் பிலீவர் கிடையாது, அது ஒண்டி தான் பிலீவர். அப்போ அது என்ன உள்ளுக்கு உட்காந்து பார்த்து இருந்துச்சான். பாட்டியெல்லாம் ட்ராப்பில் வச்சுட்டு லைட் அடிச்சுட்டு போய் படுத்துட்டாங்களாம். ராத்திரி ட்ராப்பில் ஒரு சத்தம் கிடைச்சான். பாட்டி எழுந்திரிச்சாங்க, எலி மாட்டிடுச்சுடா, இன்னைக்கு சாவுடா எலின்னு சொல்லிட்டு பாட்டி இறங்கி வந்தாங்களாம். கீழே வந்தோடனே அந்த ட்ராப்பு கிட்ட போனத ஒரு சத்தம் கிடைச்சான். பாட்டி ஐயோ அப்படின்னு சொல்லி பாட்டி விழுந்துருச்சான். தாத்தா இறங்கி வந்தாராம். தாத்தா இறங்கி வந்துட்டு பார்த்துட்டு எப்படின்னு கூப்பிட்டு, ஏன்னா ஏன் மாட்டுறது எலி கிடையாது, பாம்பு. அந்த ட்ராப்பில் மாட்டுறது பாம்பு. அந்த பாம்பு பாட்டியை போட்டுச்சு. பாட்டியை ஆம்புலன்ஸுக்கு போயிடுச்சு. பாம்பு கொண்டுட்டாங்க. தாத்தா உண்டு அந்த இடத்துல. கடைசியில் ஹெப்பிலி லீவ் த எலி சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமே அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் சொல்கிறேன், நம்ம வந்து எலி மாதிரி. நம்மளை சுற்றி என்ன ட்ராப் இருந்தாலும் யூ பிலீவ் இன் லார்ட் ஜீசஸ். நீ நேசி இயேசுவை, நேசி. உன் வாழ்க்கையில் எது நடக்காட்டி கூட பரவாயில்ல, நேசிங்க இயேசுவை, நேசிங்க. லவ் லார்ட் ஜீசஸ். டெல் லார்ட் ஜீசஸ் எவ்ரிதிங் ஆனஸ்ட்லி. எல்லாம் சொல்லு, இயேசு உன்னை பார்த்துக்கோ. ஆமென். இயேசு நம்மளை பார்த்துக்கோ.